ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனாவும் முத்துவும் அவங்க கனவு கண்ட மாதிரி பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு பணத்தை அவங்க மாமனார்கிட்ட கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க மாமா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, பணம் காணாமல் போகிற மாதிரி, அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் சும்மனா வந்துடுறோம், நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் ஏலம் வந்து கேட்டதும் முத்து வந்து பணத்தை கொடுத்து வீட்டை மீட்ட உடனே சிந்தாமணி முழிக்கிறாங்க. எப்படி இவங்க மீட்டாங்க, இவங்க பணத்தை தான் நம்ம ஆட்களை வச்சு நம்ம திருடிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி யோசிக்கிறியா எப்படி இந்த வீட்டை மீட்டாங்கன்னு? உங்கள் ஆளுங்க என்கிட்ட எடுத்த பணம் வெறும் பேப்பர் காகிதம் தான், பணம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறோன்ட்டு இது மாதிரி அண்ணாமலை அவங்க மாமனார்கிட்ட எடுத்துகிட்டு வர சொன்ன கதையை சொல்கிறாங்க. அப்படியே உன் புத்தி தெரிஞ்சு தான் கடவுள் எனக்கு கனவுலையே காமிச்சிட்டாரு, நீ எப்படியாவது பணத்தை கொள்ளை அடிக்க நினைப்பன்ட்டு நாங்கள் உஷாராயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சிந்தாமணி மூஞ்சி சுல்லுன்னு ஆயிடுதுங்க. சுல்லுன்னு ஆயிட்ட பிறகு அப்புறம் முத்துவோட அட்வொகேட்டும் வராங்க, வீட்டு பத்திரம் எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததும் நான் தான் முத்துவோட அட்வொகேட்டு, இந்த வீடு வந்து இனிய நாள் முழுக்க முத்துவனுடைய இது கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடு ஜப்தி ஆகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இனி ஒரு நாள் இருக்குது கடனை கட்டுறதுக்கு. அதனால் முழு பணத்தையும் கட்டிடுறதுனால முத்து அந்த வந்து பத்திரத்தில் வந்து கடனில்லா பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்கிறாங்க. அந்த யார் முத்துவோடைய வீடை கடன் கொடுத்து ஜப்தி பண்ண இருந்தாங்களோ அந்த ஃபினான்சிக்காரும் கையெழுத்து போட்டு தராரு. அதுக்கப்புறமா அப்பா நம்ம வீடு திரும்ப கிடச்சிருச்சுப்பா, நீ உழைச்ச வீடு, கஷ்டப்பட்டு கட்டின வீடுப்பா, எங்கேயும் போகாதுப்பா, நம்ம வீடு கிடச்சிருச்சுப்பா, பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயா வந்து வீடை பார்க்குறாங்க. சுற்றி பார்த்ததும் விஜயா, நம்ம முத்து நம்ம வீட்டை திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னதும், இனிமேல் நீ உன் இஷ்டம் போல் இருக்கலாம் விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதும் குடுகுடுன்னு ஓடி போய் அண்ணாமலை மார்பில் சாஞ்சி விஜயா அழுகுறாங்கங்க. ஏன்னா அவங்களால தான் இந்த வீடு பறி போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் விஜயாவை வந்து கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுடைய சேரில் உட்கார வைக்கிறாங்க. முத்துவும் அண்ணாமலையும், அம்மா கம்பீரமாக கட்ஸாக உக்காருங்கம்மான்றாரு முத்து. அப்படியே கண்ணில் கண்ணீரோட அழுதுகிட்டே அவங்களுடைய சேரில் உட்காந்து சாதிக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து மீனாவால் தான் இந்த வீடு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து கண்ணீரோட முத்துவை பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியா, முத்து உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லவோ அப்படியே முத்துவும் சோகத்தோடு அவங்க அம்மாவை பார்க்குறாரு, ஏக்கமாக பார்க்குறாருங்க முத்து. அதுக்கப்புறம் இந்த நாளை நம்ம கொண்டாடியே ஆகணும்ப்பா, நம்ம வீடு நம்ம கைக்கு திரும்ப கிடச்சதுனால நம்ம இந்த வீடை புதுசாக குடி வர மாதிரி கிரகபிரவேசம் பண்ணோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறாங்கங்க. அட்வொகேட்டை இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்களே அவர், அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரை இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்வதியை இன்வைட் பண்ணுறாங்க. எல்லாருமே வராங்கங்க. எல்லாரும் வந்து வரத்தை பார்த்ததும் மீனாவுடைய மாமியார் சுத்தமாக மாறிடுறாங்க. மீனாவுடைய அம்மா வரும்போது அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜோடியாக எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு மனோஜுக்கு வந்து போராமையாக இருக்குதுங்க. என்ன இது எல்லாருமே ஜோடியாக இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, சத்யாவுடைய தம்பி ஃபோனில் அவர் ஃபீல் பண்ணுற நேரமாக பார்த்து சிங்கிள் பசங்க அந்த சாங் வருதுங்க. அந்த சாங் வந்தது, ஏய் சிங்கிள் பசங்கன்னு சாங் வச்சுருக்க, நீ என்ன வச்சு தானடா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட மனோஜ் சண்டைக்கு போகிறாருங்க. நான் ஒன்றும் சிங்கிள் கிடையாது, என் பொண்டாட்டி நானும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து விஜயா கிட்ட, விஜயா என்னை தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இப்போவாவது உனக்கு புரியுதே பாரு, மனோஜினால் இந்த வீடு பறி போயிடுச்சு, முத்துனால இந்த வீடு கிடச்சிருக்கு, அவன் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், இப்போவாவது புரிஞ்சுக்கோ விஜயான்றாங்க. அப்படியே யோசிக்கிறாங்கங்க கண் கலங்கி விஜயா. நாளைக்கு அந்த வீட்டினுடைய கிரகவேசத்தை பார்க்க காத்திருப்போம். நன்றி, பாய்.